friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 கியூட்டான சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா சோ ஜஸ்ட் நீங்க பாக்குற டைம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த 5 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே என்னோட சேனலை பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்றுமில்லை. இப்ப நம்ம ஏதாவது சொல்லும் போது வந்துட்டு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தானா என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு கூட சொல்லுவோம். சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா nothing. ஒன்னும் இல்ல அப்படின்றதுக்கு nothing. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இத நான் எப்படி செய்வேன், இந்த வேலையை நான் எப்படி செய்வேன், ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு, இதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படுவோம்ல. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா how can I do so? How can I do so? ஓகேங்களா? நான் இந்த வேலையை எப்படி செய்வேன், நான் இதை எப்படி செய்வேன் அப்படின்றதுக்கு how can I do so. இது நடக்காது. சோ இப்ப நமக்கு இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது இந்த விஷயம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு ஷோரா இல்லாம இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டாங்க, ஐயோ இதெல்லாம் நடக்காது, என்னால முடியாதுப்பா, இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இட் கான்ட் பி. இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் டே டு டே லைஃப்ல. நம்ம வந்து நடக்காது, இதெல்லாம் நடக்காது, நீங்க வேற சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது, நீங்க சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம்ல. அத இட் கான்ட் பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நான் ஒப்ப முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஒப்ப முடியாது. அதாவது நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், நான் இந்த வேலைக்குலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I don't agree. அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த வேலையை என்னால் செய்யவே முடியாது, அப்படின்னு சொல்றோம்னா இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு கஷ்டமான வேலையை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆபீஸ்க்கோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு வேலை கொடுக்குறாங்க. வேலை கொடுத்துட்டு இதை நீ செய்ய அப்படின்னா இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த நேரத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I can't do this. I cannot do this. சோ இந்த இடத்துல I can't நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், cannot யூஸ் பண்ணிக்கலாம். இந்த I can't அப்படின்றது cannot-ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம can't-னு ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த நாட்டை வந்துட்டு n apostrophe t, n போடாம apostrophe t மட்டும் போடணும். ஓகேங்களா? do this, I can't do this, I cannot do this ரெண்டுமே சேம் மீனிங் தான். நம்ம cannot வந்து ஷார்ட்டா நம்ம can't அப்படின்னு கூட ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஒன்ஸ் அகைன் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்ல அப்படின்றதுக்கு nothing. இதை நான் எப்படி செய்வேன், how can I do so? இது நடக்காது. it can't be. நான் ஒப்ப முடியாது, நான் ஒத்துக்க முடியாது. I don't agree. இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, I can't do this, I cannot do this. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா கிராமர்னு தனியாக ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த கிராமரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸே வேண்டாம், நீங்கள் என்னுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? JSJ Jessie இங்கிலீஷ் கிராமர் சேனல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதில் வந்து காம்படிஷன்ல பசங்க ஜாயின் பண்ணுவாங்கல்ல. ஸோ கட்டுரை காம்படிஷன், எஸ்ஏ ரைட்டிங், இல்லைன்னா ஸ்பீச் காம்படிஷன், பேச்சு போட்டி, இதெல்லாம் காம்படிஷன் ஜாயின் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த 2 லாங்குவேஜ்லையுமே, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே நான் உங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பீச்சாக இருக்கட்டும், எஸ்ஏ ரைட்டிங்காக இருக்கட்டும், வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும். ஸோ ரைட்டிங் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னொரு சேனல். அந்த சேனலோட நேம் வந்துட்டு JSJ Jessie எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ 2 சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.